ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் இந்த லைவ் சார்ந்து ரீசெண்டாக நமக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னால் என் சேனலில் லைவ் பண்ண முடியலை, லைவ் ஆப்ஷனே எனக்கு காட்டலை, இது வரைக்கும் காட்டிகிட்டு இருந்தது இப்போ காட்டலை, நான் லைவு போயிட்டு இருக்கிறப்பயே எனக்கு டக்குன்னு கட் ஆகி எனக்கு லைவ் டிசேபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி டிசேபிள் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால கூட நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள்லாம் உங்கள் சேனலுக்கு நடக்கலாம். அது ஒரு அப்டேட். அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் கொடுத்த ஒரு அப்டேட். ஸோ அது என்ன அப்டேட்டு, அது யாருக்கு எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ அவங்களுக்கு தான். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் அப்டேட்ஸ் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அது என்ன வீடியோ, அதாவது என்ன ஒரு அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம். ரீசெண்டாக இந்த வருஷம் தான் அது வந்துச்சு. அது என்னென்னா, யூடியூப் லைவில் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்கள் உங்கள் யூடியூப் லைவில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீறி நீங்கள் காட்டினீங்கன்னா உங்கள் லைவை நாங்கள் கட் பண்ணுவோம், உங்களுக்கு அந்த லைவ் ஆப்ஷனையே டிசேபிள் பண்ணுவோம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு மேட் ஃபார் கிட்ஸு சேனல் ரன் பண்ணி அதில் உங்கள் குழந்தைகள் ஒரு வேளை லைவில் நீங்கள் காட்டுறீங்கன்னா கூட, அதாவது உங்கள் குழந்தைகள் மட்டும் லைவில் தனியாக வந்தாங்கனாலும் இந்த ஒரு அப்டேட் காரணமாக அவங்க லைவ் கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இது யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள யூடியூப் குழந்தைகளாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஒரு 11, 12லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிவியராக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா, அவங்க தனியாகவும் லைவ் வரக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு விளாக் சேனல், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலில் லைவ் பண்ணுவீங்க. அப்படி லைவ் பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகள், நான் சொன்ன ஏஜ் கேட்டகரிக்குள்ளே 16 வயசுக்குள்ளே குறிப்பிட்டு 13 to 15 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்கள் கூட வச்சு நீங்கள் லைவில் காட்டலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஒர்க்கு நீங்கள் லைவ்லேருந்து நீங்கள் வெளியே போயிடுறீங்க, அந்த சமயம் உங்கள் குழந்தை மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருக்கிற லைவில் அப்பியர் ஆகுறாங்க, அதாவது அவங்களுடைய முகம் அந்த லைவ் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா அப்போது இந்த அப்டேட் காரணமாக உங்களுடைய லைவ் ஓடிட்டு இருக்கிறப்பே டிசேபிள் ஆகி கட் ஆகலாம், உங்களுக்கு லைவ் ஆப்ஷனே டிசேபிள் ஆகலாம். ஓகேங்களா? இதுக்கு காரணம் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள யூடியூப் குழந்தைகளை கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் உங்கள் லைவில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் காட்டினதுனால அவங்க லைவை கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்சனலாக பொதுவாக எல்லாருக்குமான சேனல் ரன் பண்ணாலும் லைவ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைவ் போடுங்க. உங்கள் குழந்தைகள் ஒரு வேளை 16 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா கட்டாயம் அவங்கள லைவில் கொண்டு வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அப்படியே லைவில் கொண்டு வந்தாலும் கூட நீங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? குழந்தைகளுக்கான சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்கிறாங்க. ஸோ இதை மீறுற நிறைய சேனலுக்கு இது நடக்குது. ஓகேங்களா? ரீசெண்டாக இப்போ நிறைய சேனல்ஸ் இதனால் பாதிக்கப்படுது. ஆனால் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு காரணத்தினால தான் இது பாதிக்குதுன்னு கூட தெரியாமல் இன்ன வரைக்கும் குழம்பிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இது எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஒரு வேளை எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேட் டீமுக்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். உங்கள் சேனல் URL, உங்கள் சேனல் டீட்டெயில், என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க, லைவ் எப்போ போட்டீங்க, அந்த லைவில் என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு லைவ் ஆப்ஷன் திரும்பவும் எனேபிள் பண்ணுவாங்க. இந்த அப்டேட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேளை காட்டி உங்களுக்கு லைவ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைவ் உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய லைவ் ஆப்ஷனை திரும்பவும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக இந்த அப்டேட் இந்த பேரண்ட்ஸ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க,
இந்த vlog தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு குழந்தைகள் எல்லாத்தையும் காமிச்சு vlog பண்ணுறவங்க, டெய்லியும் என்னென்ன பண்ணுறீங்கங்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பெருசாக சொன்ன மாதிரி தெரியல. குறிப்பிட்டு இந்த லைவில் தான் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் லைவ் போடுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் ரிலேட்டடான டவுட் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில், புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.